அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இப்போ லேட்டஸ்ட்டாக கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1910 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம அதை தனிப்பட்ட வீடியோவும் போட்டிருந்தோம். அதுலேருந்து நம்ம மின்சாரத்துறை இபி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதே டிஎன்பிசி அதே நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான போஸ்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 13/6/2025, லாஸ்ட் டேட்டு 12/7/2025. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 12/7/2025. ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கான விவரங்களை பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து சில வேக்கன்சியை இந்த டிஎன்பிசி இந்த கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல்லேருந்து ஃபில் பண்ணுறாங்க. அது என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்க, இதில் போஸ்ட் நேம் அந்த வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸில் நான் சொல்கிற சீரியல் நம்பர் பாருங்கள். அதாவது 51லேருந்து 57 வரைக்கும், 51லேருந்து 57 வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கொடுத்துருக்க வேக்கன்சிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன பதவிக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், அந்த பதவிக்காக தான் எடுத்திருக்காங்க. அந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் பதவியானது எத்தனை காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 537 காலி பணியிடங்களுக்கு போக்குவரத்து துறையிலேருந்து எடுக்கிறாங்க. பதவியின் பேர் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன். ஓகேங்களா? அது ஒரு சில கேட்டகரி வைஸ் பெரியுதுங்க, அது கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் வாங்க. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனில் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளில் எம்டிசிக்கு 40 காலி பணியிடங்களும், டிஎன்எஸ்டிக்கு கும்பகோணத்துக்கு 18 காலி பணியிடங்களும், டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூருக்கு 55 காலி பணியிடங்களும், டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலிக்கு 25 காலி பணியிடங்களும், டிஎன்எஸ்டிசி சேலமுக்கு 11 காலி பணியிடங்களும், டிஎன்எஸ்டிசி மதுரைக்கு 29 காலி பணியிடங்களும், எஸ்சிடிசிக்கு 43 காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. இது மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளுக்கு பார்க்குறோம். அடுத்து 52 ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ஸ் எலக்ட்ரீஷியன், அதுக்கு கீழே எம்டிசிக்கு 20 காலி பணியிடங்களும், கும்பகோணத்துக்கு 40 காலி பணியிடங்களும், கோயம்புத்தூருக்கு 49 காலி பணியிடங்களும், திருநெல்வேலிக்கு 25 காலி பணியிடங்களும், சேலமுக்கு 35 காலி பணியிடங்களும், மதுரைக்கு 4 காலி பணியிடங்களும், அப்புறம் எஸ்சிடிசியில் 21 காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ஸ் வெல்டரில் எம்டிசிக்கு 30 காலி பணியிடங்களும், டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்கு 12 காலி பணியிடங்களும், சேலமுக்கு 18 காலி பணியிடங்களும், மதுரைக்கு 4 காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ஸ் ஃபிட்டரில் டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்கு 3 காலி பணியிடங்களும், திருநெல்வேலிக்கு 20 காலி பணியிடங்களும், சேலமுக்கு 4 காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டீசல் மெக்கானிக். அதில் டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்துக்கு 18 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ஸ் ஏசி மெக்கானிக்கு டிஎன்எஸ்டிசி சேலமில் 3 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ஸ் ஷீட் மெடல், அதுக்கு டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்தில் 10 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ மொத்தமாக ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், எலக்ட்ரீஷியன், வெல்டர், அதுக்கப்புறம் ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், ஷீட் மெடல், இந்த ஃபீல்டில் மட்டும்தான் வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான வேக்கன்சி மொத்த காலி பணியிடங்கள் 537. ஓகேவா? அதை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். வாங்க அப்படியே இதுக்கான மற்ற விவரங்களையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த பதவிகளுக்கான வயது வரம்பை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்க 51லேருந்து 57 தான் சீரியல் நம்பர் நம்ம பார்க்குறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியின் கீழே வர்றீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இது இல்லாமல் மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்க நல்லா உள்வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன கேண்டிடேட்ஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு அதிகபட்ச வயது 30 ஆகவும், அதுலேயே நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா 40 வயதாகவும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 48 வயதாகவும், விடவாக இருந்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளேயும் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க, வயது வரம்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த வயது வரம்பு பார்க்க போகிறது பிசி
அதில் ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, அதில் டிசி, எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டிக்கு வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த போக்குவரத்து கழகத்துக்கான பணியிடங்களுக்கான வயது வரம்பு 51 நம்பர்ஸ் 52. 51 வந்து இந்த ஓவர்சியருக்கும் சேர்த்து அதே வயது வரம்புங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 52 இந்த பாருங்கள் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் இதில் இருந்து இது வரைக்கும் 58 ஷீட் மெடல் இருக்கு இல்லையா. இது ஏன் ஒரு சீரியல் நம்பர் தள்ளி வருது அப்படின்னாக்கா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லாஸ்ட்டாக வர வேண்டியதை மேலே போட்டதுனால இங்கே 52லேருந்து 58ங்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. குழப்பிக்கக்கூடாது. வாங்க அதற்கான வயது வரம்பு என்னென்னு பார்க்கலாம். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் 52லேருந்து நம்ம 58 பார்க்குறோம். இதில் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்க்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் இந்த வயது வரம்பு இந்த கேட்டகரிக்கு உள்ளது. இதில் நீங்கள் வயது தளர்வு பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னாக்க பிடபிள்யூடியிலேயே பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 50 வயதுக்குள்ளே இருக்கணும். பொதுவாக நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 53 வயதுக்குள்ளே இருக்கலாம். விடோவில் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இருந்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுதான் வயது வரம்பு. நம்ம போக்குவரத்து கழகத்துக்கான வேக்கன்சிஸை பார்த்துட்ருக்கோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி பார்த்துடலாம். கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா அதே சீரியல் நம்பருக்கு வந்துடுங்க. 51லேருந்து 57 தான் நம்ம போக்குவரத்து கழகத்துக்கானது. ஜூனியர் ட்ரேட்ஸ்மென்ஸ் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதற்கப்புறம் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் எம்எவி ட்ரேடில் ஐடிஐ சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. அப்ரெண்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, கம்ப்ளீட்டர் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன்லையும் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் நீங்கள் எலக்ட்ரீஷியன்ஸ் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு இருக்கீங்கனாலும் அப்ரெண்டிஸ் முடிச்சு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். அடுத்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன்ஸ் வெல்டருக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐ சர்டிஃபிகேட் வெல்டரில் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் அப்ரெண்டிஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். ஓகேவா. 54 ஃபிட்டருக்கானது சேம் அதே தாங்க. எஸ்எஸ்எல்சியோட ஐடிஐயில் நீங்கள் ஃபிட்டருக்கான ட்ரேடு முடிச்சிருக்கணும். அப்ரெண்டிஸுக்கான அது முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ட்ரைனிங் முடித்து. அடுத்து டீசல் மெக்கானிக்குக்கும் சேம் அதே தான். ஐடிஐயில் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் டீசல் மெக்கானிக் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸாமுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்ரெண்டிஸுக்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனில் ஏசி மெக்கானிக்கும் சேம் ஐடிஐயில் ஏசி மெக்கானிக் ட்ரேடு முடித்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஷீட் மெடலுக்கும் சேம் அதே தான். எஸ்எல்சியோட ஐடிஐயில் ஷீட் மெடலுக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். எக்ஸாம் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்ரெண்டிஸுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பொதுவாக இப்போ நம்ம போக்குவரத்து கழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கேட்டகரியில் ஐடிஐ முடித்து அப்ரெண்டிஸுக்கான இந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க கேட்டகரி மட்டும்தான் நான் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறீங்க, வீடியோ கரெக்டாக பார்க்காம வேறு மற்ற ஃபீல்டு ஐடிஐயில் உள்ள ஃபீல்டெல்லாம் இருக்கான்னு கேட்குறீங்க. கொஞ்சம் வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ நம்ம இந்த விவரங்கள் பார்த்துட்டோம். கல்வி தொகுதி, வயது வரம்பு, வேகன்சிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் ஒரு எக்ஸாம் இருக்குங்க. அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் பேப்பரும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும் இல்லையா, அதுபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வைப்பாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 2ல் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கோட் வைஸ் இவங்க கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். இப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு கீழே இருக்கும், இதாக இருக்கு பாருங்கள், சப்ஜெக்ட் பேப்பர் என்னங்கிறது. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயுமே உங்களுக்கு பேப்பர் 2வும் இருக்கும். சில பேர் இங்கிலீஷில் மட்டுமா இருக்கணும்னு கேட்குறீங்க. நோட்டிஃபிகேஷனில் மீடியமும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஎன்பிசியில் நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 150 ரூபாய், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபாய். 1 டைம் ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/7/2025. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தகவலை இந்த போக்குவரத்து கழகத்தில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் இந்த பதவிகளுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.